அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் மாணவர்கள் பரீட்சை வருகிற போது எவ்வாறான மனோநிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் அன்றாடம் எதிர்நோக்குகிற சவால்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி இன்றைய தினம் கலந்தாலோசிக்க இருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய கலையத்திற்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் FHA சிப்லி சார் வருகை தந்திருக்கிறார். கலாநிதி சிப்லி சாரை பொறுத்தவரையிலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சிரேஷ்ட விரிவுரையாளராக தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே கடமை புரிந்து வருகிறார். மேலும் 2 முதுமானி பட்டங்கள் மற்றும் கலாநிதி பட்டத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறார். கல்வி பணிகளிலும் சமூக சேவைகளிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதற்காக கடந்த ஆண்டு கல்வி அமைச்சினால் சிறந்த கல்வியாளர் விருதையும் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலாநிதி சிப்லி சார் அவர்களே, ஒரு பரீட்சை வருகிற போது மாணவர்கள் அன்றாடம் எதிர்நோக்குகிற சவால்கள் என்ன, குறிப்பாக பரீட்சைக்கான தயார் நிலையில் மாணவர்கள் இருக்கிற போது பல அழுத்தங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கான தீர்வுகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன? நிச்சயமாக உண்மையில் பரீட்சை என்று வருகிற போது எந்த வகையான மாணவராக இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே சில அழுத்தங்களையும் சில பிரச்சனைகளையும் சில சவால்களையும் சந்தித்துத்தான் கடந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனை அவர்களுடைய மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தின் காரணமாக அவர்களால் சரியான முறையிலே பரீட்சைக்கு தயாராக முடியாத ஒரு நிலையினை அவர்கள் சந்திக்கின்றார்கள். மன அழுத்தம் என்று வருகிற போது நாங்கள் அவர்களுக்கு மன அழுத்தத்தினால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் அவர்களது கல்வியை தொடர்வதிலே ஏற்படுவதனையும் நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையிலே தூக்கம் இல்லாமல் இருப்பது, கல்வியிலே நாட்டம் இல்லாமல் இருப்பது, அல்லது பசி இல்லாமல் இருப்பது, பெற்றோருடைய பேச்சுக்களை ஆசிரியருடைய பேச்சுக்களை கேட்காமல் இருப்பது என்று அவர்கள் பல்வேறு சவால்களை இந்த மன அழுத்தத்தின் மூலமாக எதிர்கொள்கின்றார்கள். உண்மையிலேயே இவற்றுக்கான தீர்வுகள் என்று வருகின்ற போது நாங்கள் இந்த மன அழுத்தங்களை தாண்டி மாணவர்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு அவர்கள் அவருடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற போது இதனை ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பரீட்சை காலங்கள் வந்தாலே அதிகமான மாணவர்கள் அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்படுவதைப் போல அவர்களுடைய பெற்றோர்களும் அதிகமான அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த மாணவர்களுக்கான பெற்றோர்களினுடைய கடமைப்பாடு என்ன? நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு மாணவர் அழுத்தத்திலே இருப்பாராக இருந்தால் அவரை அரவணைக்க வேண்டியது, அவருடைய அழுத்தத்தில் இருந்து அவரை விடுபட செய்ய வேண்டியது அவருடைய குடும்பத்தவர்களுடைய, முக்கியமாக பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இதர குடும்ப உறவினர்களுடைய பணியாக இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே பெற்றோர்களும் அழுத்தத்துக்கு உள்ளாகின்ற போது அந்த மாணவனினால் சரியான முறையிலே பரீட்சையை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலை எதிர்கொள்கின்றார். அந்த வகையிலே பெற்றோர்களுக்கு நான் கூறக்கூடிய சில விடயங்கள் என்னவென்றால், பிள்ளைகளை நீங்கள் இப்படி படி அப்படி படி என்று பரீட்சை காலத்திலே நீங்கள் கடுமையாக அழுத்துவீர்களாக இருந்தால் உண்மையில் அந்த மாணவர்களால் அவர்களுடைய 100% பெர்ஃபார்மன்ஸை தர முடியாமல் போகலாம். அதே போல இன்னொரு பிரச்சனையினை நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமாக ஒப்பீடு செய்வது. பிள்ளைகளை இன்னொருவரோடு அல்லது மூத்த சகோதர சகோதரிகளோடு அல்லது குடும்பத்தில் உள்ள இன்னொருவரோடு பிள்ளைகளை ஒப்பிடுகின்ற போது பிள்ளையானது இன்னும் கூடுதலான அழுத்தத்துக்கு ஆட்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் அந்த விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளை எவ்வாறு படிக்க விரும்புகிறது, எந்த சூழலை விரும்புகிறது, அதே போல எந்த நேரத்திலே எவ்வாறான முறையிலே அது படிக்கிறது என்பதனை இவ்வளவு காலமும் உடன் பயணித்த பெற்றோர்கள் ஓரளவுக்கு அறிந்திருப்பார்கள். எனவே அவற்றை அடிப்படையாக வைத்து பிள்ளைகளை வழிநடாத்துவதானது பெற்றோர்களுடைய பங்களிப்புகளிலே முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக. அடுத்த ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி, மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகுகிற போதும் எவ்வாறான மனோநிலைமைகள் அவர்கள் இருக்க வேண்டும்?
நிச்சயமாக மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகின்ற போது அவர்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள், அதாவது நேர் சிந்தனை. இந்த பரீட்சையிலே நான் சித்தி அடைவேன், சிறந்த பெறுபர்களை பெறுவேன், என்னால் இந்த பரீட்சையிலே வெற்றி கொள்ள முடியும் என்ற இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்னுடைய ஒரு வடிவமாகவும் அதை சொல்லலாம். அந்த தத்துணிவு, அந்த தன்னம்பிக்கை மாணவர்களுக்கு மிக முக்கியம். அவர்கள் அவர்களுடைய பெறுபர்களோ இதர விடயங்களை பற்றி அவர்கள் அதிகமாக யோசிக்காமல் இந்த பரீட்சையை சிறந்த முறையிலே என்னால் தோற்ற முடியும் என்று அவர்கள் முதலில் அவர்களை நம்ப வேண்டும். அதே போல மாணவருடைய இன்னொரு மனோநிலை, பரீட்சையிலே நான் குறைவான புள்ளிகளை பெற்றால் அல்லது பரீட்சையிலே நான் தவறிழைத்தால் என்று மாணவர்கள் இன்னொரு மனநிலையினை சந்திக்கின்றார்கள். உண்மையிலே அதுவும் இந்த இடத்திலே ஒரு அவசியமற்ற ஒன்றாக காணப்படுகிறது. மாணவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பொருத்தமான முறைகளிலே தயாராகி சிறந்த முறையிலே பரீட்சைக்கு தோற்றுகின்ற போது இவ்வாறான இந்த சிக்கலான மனநிலையிலிருந்து அவர்களால் விடுபட முடியும். நிச்சயமாக. அதே போல நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், ஒரு மாணவன் அழுத்தங்களை ஏற்படுத்தப்படுகிற போது பெற்றோர்களினுடைய கடமைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருந்தோம். அதே போல ஒரு மாணவன் இவ்வாறான அழுத்தங்களை அடைகிற போது ஆசிரியர்களுக்கும் சில கடமைப்பாடுகள் இருக்கிறது. அது எவ்வாறு இருக்க வேண்டும்? நிச்சயமாக பெற்றோர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஆசிரியர்களையும் தவிர்த்து விட்டு நாங்கள் அதனை பேச முடியாது. உண்மையில் ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு மாணவருடைய இயல்பு நிலை, அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல் எல்லாம் ஓரளவுக்கு ஆசிரியர்களுக்கு தெரியும். எனவே ஆசிரியர்களும் அந்த பரீட்சைக்கு மாணவர்களை ஒரு சரியான முறையிலே வழிநடாத்துவதை போன்ற ஒரு வகிவாகத்தை தான் அவர்கள் உண்மையில் ஏற்க வேண்டும். வகுப்பறையிலே ஆசிரியர்கள் நடந்து கொள்கின்ற முறை என்பது பரீட்சை காலத்திலே சற்று வித்தியாசமாகத்தான் இருக்க வேண்டும். உண்மை வகுப்பறையிலே மாணவரை தண்டிக்கலாம், அல்லது மாணவருக்கு ஏதாவது கருத்துக்களை அவர்கள் மாணவர்களுக்கு எதிராக கூறலாம், மாணவர்களை படிக்க சொல்லி அவர்களை கடுமையாக அவர்களை அழுத்தலாம். ஆனால் பரீட்சை காலத்திலே ஆசிரியர்கள் இந்த விடயங்களில் இருந்து சற்று அவர்கள் ஒதுங்கிக் கொள்வது நல்லது. ஏனென்றால் பரீட்சை காலத்திலே மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய உளவியல் சார்ந்த, அதே போல உடல் சார்ந்த, மென்டல் பிசிக்கல் 2 ஃபிட்னஸ்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இவற்றிற்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான சரியான வழிகாட்டலை வழங்க வேண்டும். அதே போல பரீட்சையை எதிர்கொள்வதற்கான ஒரு நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியிலே விதைக்க வேண்டியதும் ஆசிரியர்களுடைய கடப்பாடாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சிறந்த ஒரு கருத்து. அதே போல பரீட்சை காலங்களின் போது அதிகமான மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். ஆனால் பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுகிற போதும் அவர்களுடைய அந்த கேள்விகள் பார்க்கிற போதும் திடீரென்று மாதிரி அவர்கள் மாற்றம் அடைந்து விடுவார்கள். தாம் அதிகமாக படித்த விடயத்தை எவ்வாறு எழுத வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் உண்மையிலேயே மாணவர்கள் கடுமையான ஒரு அழுத்தத்தையும், அதே போல நாங்கள் எல்லாவற்றையும் படித்து விட்டோமா என்ற ஒருவித சந்தேகம், அதே போல இந்த பரீட்சையிலே நான் சிறந்த பெறுபர்களை பெறுவேனா என்கின்ற ஒரு அச்சம், இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாணவர் பரீட்சை மண்டபத்திற்கு வரும் வரை இயல்பாக இருந்துவிட்டு பரீட்சை மண்டபத்துக்குள் சென்ற பிறகு அவர்கள் ஒரு விதமான பதகளிப்பு அல்லது பதற்றத்துக்கு ஆட்படுகிறார்கள். உண்மையிலே இவ்வாறான மாணவர்களுக்கு நாங்கள் கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், முதலிலே அவர்களுடைய இடத்திலே இருந்து சற்று அவர்கள் நீர் அருந்திவிட்டு கொஞ்சம் நிதானமாக தன்னை ஆசுவாசப்படுத்திவிட்டு வினாக்களை அணுகுகின்ற போது 1க்கு 2 முறை அல்லது 3 முறை ஆறுதலாக மிக இயல்பாக இந்த வினாக்களை வாசிக்கின்ற போது அவர்கள் விடையளிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே அவர்கள் ஒரு சில வினாக்களுக்கு விடையளிக்க ஆரம்பித்தவுடன் இந்த பதற்றங்கள், இந்த அழுத்தங்கள் மெல்ல மெல்ல மறைய தொடங்கும். எனவே பரீட்சை ஆரம்பிக்கின்ற போது அவர்களுக்கு இலகுவாக தென்படக்கூடிய வினாக்களுக்கு அவர்கள் முதலாவதாக விடையளிக்க ஆரம்பிக்கலாம், அல்லது விளங்காத வினாக்களை மீண்டும் மீண்டும் வாசிப்பதன் மூலமாக அந்த வினாவினை தெளிவாக அவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். இவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் அந்த பரீட்சை மண்டபத்தில் எழக்கூடிய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அழுத்தங்களில் இருந்து பெரும்பாலும் அவர்கள் விடுபடக்கூடியதாக இருக்கு. உண்மையில் அழகான ஒரு கருத்து. அதே போல பௌதீக ரீதியாக இலங்கையை பொறுத்தவரையிலே பௌதீக ரீதியாக
வானிலை மாற்றங்கள் அடிக்கடி மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலைகளில் குறிப்பாக இன்றைய தினம் வெயில் அடிக்கிறது என்றால் திடீரென்று மாதிரி வானிலை மாற்றம் ஏற்படுகிறது. மாணவர்கள் பரீட்சை நிலையங்களை செல்லுவதற்கு தயார் நிலை இருக்கிற போது முன்கூட்டி அவர்கள் எவ்வாறான தயார் நிலையில் இருக்க வேண்டும்? இவ்வாறான வானிலை மாற்றங்களோ பௌதிக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிற போது நிச்சயமாக அது சில வேளைகளிலே நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த காரணிகளும் அவர்கள் பரீட்சை மண்டபத்திலே தடுமாறுவதற்கு கால்கோலாக அமையலாம். சற்று தாமதமாக போவதன் மூலம் பதற்றப்படுவது, அல்லது முழுவதும் நலைந்து கொண்டு பரீட்சை மண்டபத்துக்கு செல்வதன் மூலம் அசௌகரியங்கள் ஏற்படுவது. எனவே உண்மையில் இது தொடர்பாக பெற்றோர்கள் முதலாவதாக சரியான ஒரு விழிப்புணர்வை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் சரியாக காலநிலை பற்றிய ஒரு நாளை பரீட்சை என்றால் நாளை எவ்வாறு காலநிலை இருக்கும் என்ற இந்த வானிலை அவதான நிலையை அறிவித்ததற்கு ஏற்ப அவர்கள் பெற்றோர்கள் கூட உடன் சென்று பிள்ளைகளை விட்டு வருவது, சற்று நேரத்தோடு பரீட்சை நேரத்துக்கு போதிய அளவு முன்பாகவே மண்டபத்துக்கு செல்வது, இப்படியான விடயங்கள் மூலமாக இந்த பௌதிக ரீதியான பிரச்சனைகளிலிருந்து மாணவர்கள் விடுபடலாம். அவ்வாறுதான் மாணவர் ஒருவர் பௌதிக ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் கூட அவருடைய பெற்றோர்கள் அல்லது அவருடைய உறவினர்கள் யாராவது பரீட்சை மண்டபத்துக்கு வரை அவரை கொண்டு சென்று விடுவார்களாக இருந்தால் உளவியல் ரீதியாகவும் மாணவர்கள் தெம்பாக இருப்பார்கள் என்பதையும் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமானது. இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இனி வருகிற காலங்களில் காப்போத்தர சாதாரணத்தர பரீட்சைகளை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? நிச்சயமாக கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை என்பது உண்மையில் உயர்தரம் கற்பதற்கான ஒரு தகமையை அடைவதற்கான ஒரு பரீட்சை தான். எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையினுடைய இன்றைய கல்வி முறையினை நாங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு கட்டற்ற ஒரு கல்வி முறையாக, ஒரு பவுண்டரிலெஸ் எஜுகேஷன் அல்லது போர்டர்லெஸ் எஜுகேஷன் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது சில துறைகளுக்கு மட்டும் சில துறைகளை கற்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் மெடிசினுக்கு செல்வதாக இருந்தால் பயோசயின்ஸ் தான் கற்க வேண்டும். அவ்வாறு அல்லாமல் மற்ற சில துறைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு எந்த துறையிலே கல்வி கற்றாலும் அந்த துறைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பவுண்டரிலெஸ் எஜுகேஷன், ஒரு கட்டற்ற ஒரு கல்வி முறை என்று காணப்படுகிறது. உதாரணத்துக்கு எந்த ஸ்ட்ரீமிலும் ஐடிஐ ஒரு பாடமாக எடுத்தால் இலங்கையில் உள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்களினுடைய ஐடி கற்கை நிலைகளுக்கு அவர்கள் செல்ல முடியும். அது கொமர்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜியாக இருக்கலாம், பயாலஜிக்கல் சயின்ஸாக கூட இருக்கலாம். எனவே மாணவர்கள் ஒரு விடயத்தை மனதில் கொள்ள வேண்டும். மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்த பிற்பாடு மாணவர்கள் செல்லக்கூடிய துறைகள் ஏராளமானவை இருக்கின்றன. ஆகவே அவ்வாறான மாணவருக்கு பொருத்தமான துறையை அல்லது அவருக்கு பொருத்தமான பாடங்களை அவர் உயர்தரத்திலே கற்று அவருடைய இலக்குகளை அடையலாம். எனவே பெற்றோர்களோ மாணவர்களோ கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை அதனுடைய பெறுபேறுகள் என்பவை தொடர்பாக மிக கடுமையான அழுத்தங்களுக்கு உட்பட்டு இந்த பரீட்சைகளை தவற விடாமல் அல்லது இந்த பரீட்சைகளிலே கோட்டை விடாமல் இதற்கு பின்னரும் இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி மிக அதிகமான உயரங்களுக்கு செல்ல முடியும். ஆதலால் மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், நீங்கள் தன்னம்பிக்கையோடு உங்களுடைய ஓலெவல் பரீட்சை எழுதுங்கள். அதிலே இருந்து பெறக்கூடிய உங்களுடைய பெறுபேறுகளை கொண்டு உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிப்பதற்கான கல்வி முறை இலங்கையிலே காணப்படுகிறது. எனவே தைரியமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆதலால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இந்த பரீட்சையை எதிர்கொள்ளுங்கள். உங்களால் இந்த பரீட்சையிலே சிறந்த பெறுபேறுகளை பெற முடியும். உங்களுடைய எதிர்கால இலட்சியங்களை நீங்கள் அடுத்து வரும் ஆண்டுகளிலே நீங்கள் உங்களுடைய இலட்சியத்தை நோக்கி இலகுவாக பயணிக்க முடியும் என்று நான் அவர்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இது போன்ற பல பிரயோஜனமான வீடியோக்களை தினமும் பார்வையிட எங்களுடைய இணைய பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.